நீங்க ட்ரைலரை தான் பாத்துக்கிறீங்க, இனிதான் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க அப்படிங்கும்போது அப்போ அதிரடியான நடவடிக்கைகள் இருக்கும். அப்போ அதிரடியான நடவடிக்கைகள் அப்படின்னா முக ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அலையன்ஸ்ல மோடி அவர்களை பிரதமராக ஆக்குவதற்கு திடமாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவை தான் சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ திமுக தன்னுடைய பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற துவங்கி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் எழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் ஆக்ரோஷமான ஒரு பதிலடியை கொடுக்கக்கூடிய வகையில் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதுல மோடி அவர்கள் குறிப்பிட்டதுல கடந்த 3 முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்ற எண்ணிக்கைகளை கூட்டி பார்த்தா கூட இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எண்ணிக்கையை எட்டி பிடிக்கல. அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கலையோ அங்கெல்லாம் அதிரடி நடவடிக்கைகள் இருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் கூட யோகி ஆதித்யநாத் அவர்கள் மாற்றப்பட போறார் அப்படிங்கிற பேச்சுக்கள் பாஜக மட்டத்தில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கோட்டையாக எதிர்பார்த்த உத்தரப்பிரதேசத்தில் ஏன் பாஜக மண்ணை கவிச்சு, அப்போ இதற்கான தண்டனையை பெற்றுதான் ஆக வேண்டும். அப்படி பண்ணாதான் அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலையில இருந்துகிட்டு இருக்கும் போது அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன மூளைக்கு டெல்லியில் நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அண்ணாமலை மாற்றம் உறுதி. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போவதாக தகவல்கள் இருக்கிறது. ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும்போது கூட என்ன தெரிவிச்சாங்க, அதிமுகவும் பாஜகவும் இணைந்து செயல்பட்டிருந்தால் 30 தொகுதிகளுக்கு மேலாக நாம வெற்றி வாகை சூடி இருக்கலாம். இந்த கூட்டணி முறிவுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை தான் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை மாற்றப்பட்டால் தமிழக பாஜக தலைவராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரியும் அடிப்படையில் பாஜகவில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது 2 பேருடைய பெயர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்று வானதி சீனிவாசன். டெல்லியில பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து திமுகவுடைய முக்கியமான புள்ளிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கு. அப்படி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருந்தால் இது யார் சொல்லி அங்க நேரடியாக சென்று சந்திச்சிருப்பாங்க? முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் நடந்தது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது யாருக்கு சொல்ற தகவலை நம்ம பார்க்கலாம் சார்? இது எதிர்க்கட்சிகளுக்கு சொன்ன ஒரு எச்சரிக்கையாகத்தான் நாம் எடுத்துக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ 3வது முறையாக என்டிஏ உடைய நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டு இதன் மூலமாக மீண்டும் பிரதமர் ஆக போறாங்க. அதே நேரத்தில் இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தனித்து 240 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்காங்க. அதன் பிறகு என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 292 அப்படிங்கிற லெவலுக்கு சென்றிருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 99 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது ட்ரிபிள் டிஜிட்டை கூட அடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 350-400 தொகுதிகள் பெறல, பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற வாதங்களை தான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும் கிடையாது, ஐஎன்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களும் இது போன்ற கருத்துக்கள் தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் பேசினாலும் 3வது முறையாகவும் பிரதமராக மோடி தான் அங்கே அமர போகிறாங்க. அதாவது ஆட்சி அமைப்பதற்கு யாரிடம் எண்ணிக்கையில் 273 எண்ணிக்கை இருக்கிறதோ அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்டிஏ அலையன்ஸ் 292 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போது இந்தியாவுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையும் தனி மெஜாரிட்டியோடு தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்ததா? 2009ஆம் ஆண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றாங்க? 206 தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றாங்க. அப்போ அலையன்ஸ் மூலமாகத்தான் மன்மோகன் சிங் அங்கே பிரதமராக அமர்ந்திருந்தாங்க. அப்போ கடந்த கால வரலாற்றையெல்லாம் மறந்துவிட்டு இப்போ ஏதோ புதிய வரலாறு, இதுதான் முதல் தடவையாக இந்திய வரலாற்றிலே நடக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போதுதான் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் ஆக்ரோஷமான ஒரு பதிலடியை கொடுக்கக்கூடிய வகையில் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் குறிப்பிட்டதில் கடந்த 3 முறை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெற்ற எண்ணிக்கைகளை கூட்டி பார்த்தா கூட இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எண்ணிக்கையை எட்டி பிடிக்கல. அதாவது 2014, 2019, 2024 இந்த 3 தேர்தலையுமே காங்கிரஸ் கட்சி பெற்ற எண்ணிக்கையை போட்டு டோட்டலாக பாருங்க, உங்க கட்சி எந்த லட்சணத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரியும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் கூட
காங்கிரஸ் கட்சியால் ஏன் ட்ரிபிள் டிஜிட்டை எட்டி பிடிக்க முடியலை அப்படிங்கிற வாதங்களையும் முன் வச்சுக்காங்க. நீங்கள் 100 சீட்டை நெருங்க முடியலையே, 99ஓட டபுள் டிஜிட்டோட தான் இருந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற வாதங்களை முன்வைக்கும் போது தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம், சுயேட்சையாக போட்டியிட்ட 8 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸாக போட்டிட்டு 8 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, எம்பியாக இருக்காங்க. அதில் ஒரு எம்பியை பிடிச்சிட்டு வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைக்க வச்சு பார்த்தீங்களா, மோடி சொன்னதுக்கு நாங்கள் பதிலடி கொடுத்துட்டோம், 100 எட்டி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போது காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முழுக்க மோடியுடைய அடியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் எதிர்கட்சிகள். இது மட்டுமல்லாமல் மோடியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்ததுலேருந்து அவருடைய முகம் வந்து மிகப்பெரிய ஒரு இறுக்கமான தொழிலாக இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சொந்த கட்சியில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடிகள் என்னன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு ஏன் இந்தந்த மாநிலங்களில் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கல, என்ன காரணத்துக்காக வெற்றி பறிபோய் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், அதை மிகப்பெரிய ஒரு கோட்டையாக மோடி அவர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அங்கு எதிர்பார்த்ததை விட பாதிக்கு மேலே எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே பூஜ்ஜியத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட், கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டுகள் அடிப்படையில் பார்க்கும்போது ஏன் இங்கே குறைஞ்சிச்சு, ஏன் இங்கே பாரதிய ஜனதா கட்சி கீழே விழுந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில் தான் எதிர்பார்த்த அளவு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோபம் மோடியுடைய கண்களில், மோடியுடைய முகத்தில் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் 99 அடிச்சிட்டோம், கடந்த தேர்தலில் 46, 47 இடங்களில் வெற்றி பெற்றோம், இப்போது டபுள் மடங்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியோட வளம் வந்துட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தை எடுத்து வச்சு பார்க்கும்போது தான் அவ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கையிலான இடங்களில் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையை தாண்டி பாஜக வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரங்களை தான் முன்னெடுத்தாங்க. அந்த பிரச்சாரங்களால் எந்த பலனும் கிடையாது. 3வது முறையாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்க போகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த தமிழக தலைவர், பாஜக மாநில தலைவர் யாருன்ற கேள்வி இப்போ எழ ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ரெண்டு பேரும் பெரிய ஆளுமைகள் டெல்லியில் முகாமிட்டுருக்காங்க, அண்ணாமலை அவர்கள் அண்டு நயினார் நாகேந்திரன். ஸோ மாற்றம் எப்படி சார் வரப்போகுது? கண்டிப்பாக தமிழகத்தில் தலைவர் மாற்றம் உறுதி. நாம் கடந்த வீடியோவில் கூட பேசும்போது தெரிவிச்சிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் பாஜக வீழ்ச்சியை கண்டதோ, எண்ணிக்கை குறைவாக கண்டதோ அங்கெல்லாம் அதிரடியான நடவடிக்கைகள் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய நிலையில் கூட அமித்ஷா அவர்களிடத்தில் அண்ணாமலை அவர்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும், குறிப்பிட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அஷூரன்ஸை கொடுத்துருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் வந்து மற்ற கட்சிகளை மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவது, சரி வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சு, எண்ணிக்கை கிடைக்கலன்னா வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சு, அதனால் நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கலையோ அங்கெல்லாம் அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் கூட யோகி ஆதித்யநாத் அவர்கள் மாற்றப்பட போகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கள் பாஜக மட்டத்தில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கோட்டையாக எதிர்பார்த்த உத்தரப்பிரதேசத்தில் ஏன் பாஜக மண்ணை கவிச்சு, அப்போது இதற்கான தண்டனையை பெற்று தான் ஆக வேண்டும். அப்படி பண்ணால் தான் அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலையில் இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன மூளைக்கு? ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறல. கடந்த காலங்களில் பாஜக வெற்றி பெற்ற மாநிலம், இங்கே ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறல. அப்போ கண்டிப்பாக தமிழக பாஜக தலைவர் மாற்றம் அப்படின்னு சொன்னோம். இதற்கு ஏற்றாற் போல தான் டெல்லியில் நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அண்ணாமலை மாற்றம் உறுதி. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க போவதாக தகவல்கள் இருக்கிறது. ஒன்று அண்ணாமலை, இன்னொன்று வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். ஏன்னா ஆளுநராக இருந்து ரிசைன் பண்ணிட்டு தேர்தலில் களம் கண்டு இப்போ செல்லா காசா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி தமிழிசைக்கு. இந்த தமிழிசையுடைய தோல்விக்கு காரணமே அண்ணாமலை அப்படிங்கிற கருத்துக்கள் மூலமாக தான் இவங்க 2 பேருக்கும் இடையில இப்போ பெரிய மோதலே நடந்துகிட்டு இருக்கு. யார்? தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் இடையில ஒரு மோதல் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு மோதல். இந்த மோதல் வந்து தேர்தல் சமயங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெறும் போதே நேரடியாக களத்துக்கு செல்லும்போது நாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அண்ணாமலை டீம் தனியாக இருந்தாங்க, தமிழிசை டீம் தனியாக இருந்தாங்க. அண்ணாமலை டீம் தமிழிசைக்கு வேலை செய்யலை, தமிழிசை மூலம் உருவாக்கப்பட்ட டீம் அங்கே வேலை செய்தாங்க. அதாவது ஒரு கட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒருமித்த கருத்தோடு ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் வெற்றி கரையை பறிக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இது போன்ற நிலை இருந்துச்சு. இந்த மோதல் போக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது மோதல் போக்கு ஒரு பக்கம் தொடர்ந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் இப்போ தமிழகத்தில் தலைவர் மாற்றம் உடனடியாக செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற உறுதியாக இருக்காங்க. அப்போ அண்ணாமலை மாற்றம் உறுதி. இதற்கு காரணமாக அதிமுகவையும் சொல்லலாம். எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும்போது கூட என்ன தெரிவித்தாங்க? அதிமுகவும் பாஜகவும் இணைந்து செயல்பட்டிருந்தால்
30 தொகுதிகளுக்கு மேலாக நாம வெற்றி வாகை சூடி இருக்கலாம். இந்த கூட்டணி முறிவுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை தான் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ டெல்லி பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் அப்போ அண்ணாமலை தான் இது போன்ற விவாதத்துக்கு காரணம். அப்போ அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் அதற்கான மூவ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. அண்ணாமலை மாற்றப்பட்டால் தமிழக பாஜக தலைவராக யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு தெரிந்த அடிப்படையில் பாஜகவில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது 2 பேருடைய பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்று வானதி சீனிவாசன், இன்னொன்று நயினா நாகேந்திரன். இவங்க 2 பேரில் ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம். கடந்த காலத்தில் தலைவராக இருந்தவங்களுக்கும் கொடுக்க வேண்டாம். கடந்த காலங்களில் தலைவராக இருந்த சமுதாயத்துக்கும் தலைவர் பதவி மீண்டும் கொடுக்க வேண்டாம். புதிதாக ஒரு சமுதாயத்தில் இருந்து ஒரு நபரை தலைவராக கொண்டு வந்தோம்னா தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் மேலும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு இனி வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றி வாகை சூடுவதற்கு ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிற நிலையில் தான் டெல்லி பாஜக தலைமை முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது நயினா நாகேந்திரனா வானதி சீனிவாசனா இவங்க 2 பேரில் ஒருவருக்கு தலைவர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் தான் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தகவல்களாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ தமிழக பாஜக தலைவர் பதவி மாற்றப்பட்டால் அண்ணாமலைக்கு என்ற ஒரு கூட்டம் இருக்குது. அது வந்து கொஞ்சம் சரியா சார் இதில்? அதாவது பார்த்தீங்கன்னா யார் தலைவராக வந்தாலும் அவங்களுக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணக்கூடிய வேலையை தான் பார்ப்பாங்க. அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு கடந்த கால தலைவர்களுடைய டீம் எல்லாம் எப்படி ஓரங்கட்டப்பட்டுச்சோ அதே போன்ற ஒரு நிலை தான் உருவாக்கும். அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி கண்டிச்சு. அண்ணாமலை அவர்களுடைய வேகமான செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி 10% மேல் வாக்கு வங்கியை பெறுவதற்கான ஒரு நிலையை உருவாக்கிச்சு. 11 தொகுதிகளுக்கு மேலே 2ஆம் இடத்தை பிடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிச்சு. இதற்கு முந்தைய நிலையில் எல் முருகன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழகத்தில் உருவாக்கிறாங்க. அதற்கு முந்தைய நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த காலகட்டத்தில் பாஜக வந்து பேசக்கூடிய அளவுக்கு பாஜகவை கொண்டு வந்தாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் தான் அப்படிங்கிறத தாண்டி அந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலை காலத்திலையும் பாஜக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தலைவராக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சீனியர்களை எல்லாம் அனுசரித்து செல்கிறார்களா அப்படிங்கிறதா மிக முக்கியமானது. இப்போ தமிழிசை இருந்த காலகட்டத்தில் எல்முருகன் இருந்த காலகட்டத்தில் அங்கிருந்த சீனியர்களை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போர்க்குடி தூக்கினாங்களான்னா கிடையாது. பெரிய அளவில் போர்க்கொடி கிடையாது, சொல்லக்கூடிய அளவில் போர்க்கொடி கிடையாது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தமிழக தலைவராக வந்த பிறகு இந்த போர்க்கொடி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கப்பட்டு மீடியாக்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு சென்றுச்சு. பாஜகவில் பயணிச்சுங்க பல பேர் வந்து கட்சியை விட்டு வெளியேறி சென்றாங்க. இது மட்டுமல்லாமல் பாஜக அலுவலகம் அப்படிங்கிறதே ஒரு மர்ம தேசம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் எதிர்க்கட்சிகள் பேசக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருவர் தலைவராக வரும்போதும் இங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ்களை மதித்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அப்போ அப்படியான ஒரு சூழல் உருவாகும் போது அண்ணாமலையோடு பயணித்தவர்கள், குறிப்பாக அண்ணாமலையோடு பயணித்தவர்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் காலங்காலமாக இருந்தவர்களா அப்படின்னா என்னுடைய பார்வையில் கிடையாதுங்க. நீண்ட காலம் பாஜகவில் பயணித்தவர்கள் அண்ணாமலையோட இருந்தாங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியில் இருந்தவங்க, கட்சி மாறி வந்தவங்க, மாற்று கட்சிக்காக கடந்த காலங்களில் வேலை பார்த்தவர்கள் தான் அண்ணாமலையை சுற்றி இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவில் நீண்ட காலம் உழைத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க அண்ணாமலை தவறி விட்டாரா அப்படிங்கிற கேள்வி தான் உருவாகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மாற்று கட்சிகள் மாற்று அணிக்காக உழைத்தவர்கள் இவர்களை போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தலைமை வரும்போது இவர்கள் புதிய தலைமையோடு அனுசரித்து செல்வார்களா அல்லது வெளியேறி செல்வார்களா அப்படின்னு கேள்விகள் எழும்போது பல பேர் வெளியேறி செல்வதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். சந்திரபாபு நாயுடு அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பார்த்துருக்காரு. இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக தான் பார்க்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னா மத்தியில் வந்து மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் அமர போகிறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்த விவகாரம் நடைபெறலை. அதாவது என்டிஏக்கு எதிராக ஐஎன்டிஏ மத்தியில் ஆட்சியை பிடிச்சிடும் அப்படிங்கிற நிலையில் தான் மு.க. ஸ்டாலின் 100% நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது நடக்காமல் போயிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக மத்தியில் ஐஎன்டிஏ அலையன்ஸ் ஆட்சிக்கு வராமல் என்டிஏ வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்துக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் தமிழகத்தில் யார் யார் மீதெல்லாம் வழக்குகள் இருக்கிறதோ, ஊழல் கேஸுகள் இருக்கிறதோ இவர்கள் எல்லாம் மோடி ஏற்கனவே தெரிவித்தது தெரியும். நீங்கள் ட்ரைலரை தான் பார்த்துக்கிறீங்க, இனித்தான் மெயின் பிக்சரே பார்க்க போகிறீங்க அப்படிங்கும்போது அப்போ அதிரடியான நடவடிக்கைகள் இருக்கும். அப்போ அதிரடியான நடவடிக்கைகள் அப்படின்னா என்டிஏ கூட ஒரு சுமூகமான போக்கோடு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அலையன்ஸில் மோடி அவர்களை பிரதமராக ஆக்குவதற்கு திடமாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவை தான் சந்தித்து பேசியிருக்காங்க. அப்போ திமுக தன்னுடைய பாதையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற துவங்கி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தான் எழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரைக்கும் என்னுடைய நீண்ட கால நண்பர்,
ஸோ அவர் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற பல தகவல்களையும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. அப்போ சந்திரபாபு நாயுடு மூலமாக டெல்லி பாஜக தலைமையோடு ஒரு சுமூகமான ஒரு போக்கை கையாளலாம் அப்படிங்கிற நிலையில் தான் முதல்வர் இது போன்ற நகர்வை எடுத்து செல்கிறார் அப்படின்னு தான் ஒரு பத்திரிகையாளராக நாம் பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து திமுகவுடைய முக்கியமான புள்ளிகள் சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கு. அப்படி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருந்தால் இது யார் சொல்லி அங்கே நேரடியாக சென்று சந்திச்சிருப்பாங்க? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அங்கு திமுகவுடைய முக்கியமான நபர்கள் நேரடியாக பிரதமர் மோடியை சந்திச்சிருக்க மாட்டாங்க. அங்கு வாழ்த்து மட்டும்தான் சொல்லப்பட்டதா அல்லது வேறு விஷயங்களும் பேசப்பட்டதா? ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் வாழ்த்து அப்படிங்கிற அடிப்படையில் பல விஷயங்கள் பேசப்படும். அப்போ என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் தெரியும். அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கடந்த காலங்களில் செயல்பட்டது போல அதே வேகத்தோடு செயல்பட போகிறதா அல்லது திமுகவுடைய வீரியம் குறைகிறதா? திமுகவுடைய வீரியம் குறைகிறது அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னது உண்மை அப்படிங்கிறத தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த வாழ்த்து எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் 2 பேருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக 40க்கு 40 வெற்றி வாகை சூடியிருக்காங்க. அப்போ திமுகவுக்கு திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் விசிகாவுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா விஜய் அவர்களுக்கு அரசியலில் களத்தில் இறங்கும் போது 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற டார்கெட்டை வைத்து செயல்படும் போது களத்தில் இறங்கும் போது தனித்து ஒரு கட்சி ஆரம்பித்து நின்றால் இந்த களத்தில் நாம் ஜெயிக்க முடியுமா அப்படியே சந்தேகம் விஜய்க்கு வந்துவிட்டது. காரணம் என்ன அப்படின்னா டெல்லியில் மீண்டும் என்டிஏ பிரதமராக மோடி அவர்களே அமர போகிறாங்க. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எண்ணிக்கைகள் குறைந்தாலும் வெற்றி தோல்வி தான் களத்தில் பார்க்கப்படும். அப்போ மோடி தான் மீண்டும் பிரதமராக வரப்போகிறாங்க. ஸோ அதில் மாற்றம் கிடையாது. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தலில் மத்தியில் மோடி தலைமையிலான அரசாங்கம், மாநிலத்தில் ஏதாவது மாற்றம் வருகிறதா அப்படின்னா இல்லை, திமுக 40க்கு 40 அடிச்சிட்டாங்க. அப்போ திமுகவுக்கு எதிராக, ஏன்னா ரூலிங் பார்ட்டியாக மாநிலத்தில் திமுக இருக்காங்க, திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்தால் தான் 2026 வெற்றி வாகை சூட முடியும் அல்லது கணிசமான இடங்களில் வெற்றி பெற முடியும் அல்லது தன்னுடைய இருப்பை நிரூபிக்க முடியும். அப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தனித்து நின்று கட்சி ஆரம்பித்தோம்னா செல்லா காசாக போயிடுவோம். அப்போ ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற நிலையில தான். அப்போ அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா திராவிடத்திற்கு எதிரான ஒரு அணியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கும் விசிகாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் சீமானோடு கூட பயணிக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் நாம் தமிழரோட இணைஞ்சு செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வாண்டட்டா வண்டியில் ஏறணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் இளைஞர்கள், சீமானோடு பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் சீமானோடு பயணிப்பார்களா? என்ன காரணம் அப்படின்னா சீமானுடைய பயணம் 20 ஆண்டுகளை கடந்தும் தேர்தல் அரசியலில் அவர் செல்லா காசு தான். தேர்தல் அரசியலில் வெற்றி பெறலை, வாக்கு சதவீதம் அதிகரித்தாலும் ஆனால் தேர்தல் அரசியலில் வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீமானோட பயணித்தாலும் அந்த வெற்றி அப்படிங்கிற இலக்கை அடைவதற்கு இன்னும் 10-20 ஆண்டுகள் ஆகும். அப்போ இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகள் அப்படின்னா இப்போ 20-25-30 வயசாக இருக்கக்கூடியவர்கள்லாம் 50-60 வயசு ஆகிரும், காலம் கடந்து சென்றுடும். அப்போது சீமான் கூட பயணிப்பதை விட விஜய் பக்கம் திரும்பலாம் அப்படின்னு சொல்லி சீமான் கூட பயணிக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் பக்கம் திரும்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்போ தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்க அப்போது விஜய் கூட இணையலாம் அப்படிங்கிற நிலையில தான் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ நாமளும் இந்த தேர்தல் முடிவுகளை வைத்து அலசி பார்க்கும் போது தனித்து நிற்பதை விட ஒரு வலுவான அணியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் இது போன்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தணும்னா முதலாக திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வாழ்த்து செய்தி அவர் அனுப்பியிருக்கிறார். அப்போ அனுப்பலைன்னா திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவர்களை, திராவிடத்திற்கு எதிராக அரசியல் செய்யக்கூடியவர்களை இணைத்து ஒரு அணியை உருவாக்கி தேர்தல் களம் காண வேண்டும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், முடிவு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம உணரலாம். எம்பி கூட்டத்தில் மோடி அவர்கள் தெரிவித்த விஷயம் என்னன்னா, இவிஎம் உயிரோடு இருக்கா இல்லை செத்து போயிடுச்சா அப்படின்னு கேட்ட எதிர்கட்சியில் இருக்கு, இது ஜனநாயக வாயடிச்சு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தலில் மோடி அவர்கள் சொன்னது போல பாரதிய ஜனதா கட்சி 300 தொகுதிகளுக்கு மேலே தனி மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்றிருந்தால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவிஎம் மெஷினில் ஃபோர்ஜரி நடந்திருக்கு, ஸோ பணநாயகம் வெற்றி பெற்று விட்டது, ஃபோர்ஜரி பண்ணித்தான் பாஜக
பாஜக வெற்றி பெற்றது அப்படிங்கிற கோஷங்களை மிகப்பெரிய அளவில் எடுத்து வந்திருப்பாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. இங்கே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறல. காங்கிரஸ் கட்சியும் கடந்த தேர்தலை விட டபுள் மடங்கு தொகுதியிலான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நேரத்தில் இவிஎம் மிஷினை குறை சொன்னோம் அப்படின்னா இவர்கள் மேலே பல கேள்விகள் எழும். நீங்கள் எப்படியா ஜெயிச்சிங்க, நீங்கள் 40க்கு 40 எப்படி ஜெயிக்க முடிஞ்சிச்சு, அதே இவிஎம் மிஷினை வச்சு தானே நீங்கள் ஜெயிச்சிங்க, காங்கிரஸ் கட்சி எப்படி டபுள் மடங்கு வெற்றி பெற முடிந்தது, கடந்த தேர்தலை விட கடந்த தேர்தலில் பெற்ற எண்ணிக்கை இப்போ டபுள் மடங்கு எப்படி ஆச்சு, அப்போ நீங்களும் அதே இவிஎம் மூலமாகத்தானே வெற்றி பெற்றீங்க அப்படின்னா கோஷங்களை முன்வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி கிடைக்கல என்றாலும் இந்த இவிஎம் மெஷின் விவகாரத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தேர்தல் முடிவு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இனி எதிர்வரக்கூடிய காலங்களில் எதிர்கட்சி பொறுத்தவரைக்கும் இவிஎம் மெஷின்ல குளறுபடி நடக்குது, ஃபோர்ஜரி நடக்குதுங்கிற வாதங்களை முன்வைக்க முடியாது. அதற்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான தகவல்களை பதிவு பண்ணி ஆகணும். ஏற்கனவே சொன்னது போல தான் இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் எம்பியை காங்கிரஸ் பக்கம் எடுத்துட்டு வருவதற்கு என்ன காரணம், எப்படி இவங்க போராடினாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ரிசல்ட் வந்ததுலேருந்து இரவு முழுவதும் தூங்கலை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆக்ரோஷமாக கோபத்தில் இருந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஏன் நம்ம 100 அடிக்கலை, ட்ரிபிள் டிஜிட்டுக்கு ஏன் போகல, ஒரு எம்பி தொகுதி வெற்றி பெற்றுக்கலாம், வெற்றி பெற்று தான் நம்ம 100 அடிச்சிருக்கலாம். மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரிபிள் டிஜிட் கூட வெற்றி பெற முடியாத கட்சி அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. கடந்த 3 தேர்தலாக இப்படித்தான் இருந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எப்பாடு பட்டாவது காங்கிரஸ் கட்சியை ட்ரிபிள் டிஜிட்டுக்கு எடுத்து செல்லுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கொந்தளித்ததாகவும் இந்த அடிப்படையில் தான் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தன்னுடைய அரசியல் சாணக்கியத்தனம் மூலமாக ஒரு எம்பியை இண்டிபெண்டன்ஸாக ஜெயிச்ச எம்பியை பிடிச்சிட்டு வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 100 ஆக்கிட்டோம். தேர்தல் களத்தில் நின்று நாம வெற்றி பெற முடியலை என்னாலும் சுயேட்சையாக நின்ற ஒரு எம்பி மூலமாக நம்ம 100 எட்டி பிடிச்சிட்டோம்னு சொல்லி ராகுல் காந்தியை தெரிவித்த மூலமாக இதன் மூலமாக ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஏதோ மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது போன்ற ஒரு நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ 2 தொகுதி ஒரு தொகுதி அவர் ரிசர்வ் பண்ணி தான் சார் ஆகணும். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் நீங்க சொன்னது போலதான். இப்போ பாத்தீங்கன்னா 99 100 ஆக்கிட்டாங்க. இந்த 100 எத்தனை நாளுக்கு நீடிக்க போகிறது? ஏன்னா தேர்தல் ஆணையம் விதிமுறைக்கு உட்பட்டு இன்னும் கூடிய விரைவில் 2 தொகுதியில் போட்டியிட்டு 2 தொகுதியிலையுமே வெற்றி பெற்ற எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில் ரிசைன் பண்ணணும். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வயநாடு, ராபரேலி 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க, ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணணும். நீங்கள் எவ்வளவுதான் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு எம்பியை கொண்டு வந்து சேர்த்தாலும் இந்த மகிழ்ச்சி எத்தனை நாளுக்கு உங்களுக்கு நீடிக்க போகுது? இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளார ஒரு எம்பி தொகுதியை ரிசைன் பண்ணும்போது அதே 99க்கு வந்துடும். அப்போ ராகுல் காந்தியுடைய கனவு ஒரு பகல் கனவு, மல்லிகார்ஜுன் அவர்களுடைய முயற்சி வீண் முயற்சி, இப்படி தான் நாம் பார்க்க முடியும். நடப்பு அரசு பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரை மிக்க நன்றி சார். நன்றி.